சார் நைட் ஷிஃப்ட் போனா ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க சார். நெஞ்செல்லாம் குத்துது எனக்கு. குத்துதா? நெஞ்சு குத்துதா? ஆமா, லேசா வலிக்கிற மாதிரி வலிக்குது அதான் பயமா இருக்குமே. நீங்க நைட் ஷிஃப்ட் போனா அதை எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்னு சொல்லுங்களேன். அவன் நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருக்கான்டா, 5 to 6 தூக்கம் வராது அவனுக்கு. அதுக்கு என்னமா சொல்லிட்டா போச்சு. நைட் ஷிஃப்ட் போனா என்ன பிரச்சனைனா, நம்ம லேட் நைட்ல சாப்பிடுறது, லேட் நைட்ல சாப்பிடும்போது யூஸ்வலா நம்மளோட ஃபுட்ஸ் குவான்டிட்டி அதிகமாகும், சுகரி ட்ரிங்க்ஸ் அதிகமாகும், கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதிகமாகும், பிளஸ் நார்மலா கெஃபைன்ஸ் அதிகமாகும். இதெல்லாம் அதிகமாக என்ன ஆகும், நார்மலா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்திடும். ஸோ டயபெட்டிஸ் வரதுக்கு, கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கும் சான்ஸ் அதிகம். இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. நம்மளோட கார்டிசால் லெவல், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால கார்டிசால் லெவல்ஸ் அதிகமாகி ஹார்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் இல்ல ஹார்ட்ல அடப்பு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தோம்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நைட் ஷிஃப்ட் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரூமை டார்க் பண்ணிட்டு 8 to 9 hours தூங்குற மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் மினிமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டே டைம்லையும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் லேட் நைட்ஸில் மினிமல் லெஸ் கார்ப்ஸ் ஃபுட், மோர் ஃபைபர் ஃபுட்டாக சாப்பிட்டோம்னா இதெல்லாம் வராமல் தடுக்கலாம். எந்த ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் இருந்தாலும் இதுக்கெல்லாம் ப்ரிவென்ஷன் இருக்குது. ப்ரிவென்ஷன் என்னென்னா பேசிக் டெஸ்ட், இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில், கொலஸ்ட்ரால் டெஸ்ட் அண்ட் சுகர் டெஸ்ட், தைராய்டு டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அது எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னா மருந்து இருக்குன்னு எடுத்துக்கலாம். இல்லை டயட் லைஃப் ஸ்டைல் மூலமாக வராமல் தடுத்துடலாம். ஏன்னா நான் டயட் இருக்க போறேன்ல. நீ